மேட்டுப்பாளையம் அருகே கடந்த 51 ஆண்டுகளாக தமிழர்களின் பாரம்பரிய கலைகளை அழிக்க விடாமல் பாதுகாத்து வருகிறார் 75 வயது முதியவர். கட்டணம் ஏதுமின்றி மாணவர்களுக்கு இலவச பயிற்சி அளித்து வரும் இந்த முதியவரை பற்றி இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். சிலம்பம், வாள்வீச்சு உள்ளிட்ட தமிழர்களின் பல பாரம்பரிய வீரக்கலைகள் காலமாற்றத்தால் தற்போது மறக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அழிவின் விளிம்பில் உள்ள இக்கலைகளை பாதுகாக்க கடந்த 51 ஆண்டுகளாக போராடி வருகிறார் 75 வயது முதியவரான திரு சந்திரன். இவர் வீரமாருதி என்ற பெயரில் தற்காப்பு பயிற்சி மையத்தையும் நடத்தி வருகிறார். களரி, வாள்வீச்சு, சிலம்பம், கைப்போர் உள்ளிட்ட 13 வகையான பயிற்சி வகுப்புகள் மூலம் இளைஞர்கள் மத்தியில் நமது பாரம்பரிய கலைகளின் அவசியத்தையும் அவற்றின் சிறப்புகளையும் உணர்த்தி வருகிறார் திரு சந்திரன். 3 வருஷமா வீரமாருதி உடற்பயிற்சி சாலையில் பயிற்சி செஞ்சுட்டு வரேன். எனக்கு நிறையா வகையான போர், சிலம்பம் மட்டும் செய்யாமல் அதில் கைப்போர், குருவடி, களரி போன்ற வகையான எல்லா வீச்சு முறைகளும் எல்லா சண்டை முறைகளும் கற்றுட்டு வரேன். தனது பயிற்சி மையத்தின் மூலம் இதுவரை 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இலவசமாக பயிற்சி அளித்துள்ளார். திரு சந்திரனிடம் பயிற்சி பெற்ற மாணவர்களில் பலர் இராணுவம், விமானத்துறை, காவல்துறை உள்ளிட்ட துறைகளில் பணிபுரிந்து வருகின்றனர். விளையாட்டுத்துறையின் மேம்பாட்டிற்காக பல கோடி ரூபாய் நிதியளிக்கும் தமிழக அரசு நமது பாரம்பரிய கலைகளை பிரபலப்படுத்த அவற்றை ஊக்கப்படுத்த வேண்டும் என்கிறார் திரு சந்திரன். இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த விளையாட்டுத்துறைக்காக கோடிக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து ஊக்குவிக்கிறாங்கிறதுல மாற்றம் இல்லை. ஆனால் எங்களுக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொன்னால், இந்த கலையை கற்றுக்கக்கூடிய மாணவர்கள் மிகவும் வசதி குறைவானவங்க தான் இந்த சிலம்பு கலை சம்மந்தப்பட்ட கலைக்காக இங்கே கற்றுக்கிறதுக்காக வர்றாங்க. அவங்க இங்கே வரும்போது பொருளாதார ரீதியான வெளிநாட்டுகளுக்கு போய் அவங்களுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பொருளாதார ரீதியாக குறைவாக இருக்கிறதுனால இந்த கலையை மேலே கொண்டு போகிறதுக்கு முடியாத ஒரு சிச்சுவேஷன் எங்களுக்கு இருக்குது. மறைந்து வரும் நமது பாரம்பரிய தற்காப்பு கலைகளை அடுத்த தலைமுறைக்கு நாம் அளிக்கவும் அழியாமல் பாதுகாக்கும் முயற்சியில் தன்னையும் இணைத்து கொண்டு செயல்பட்டு வரும் சந்திரனின் முயற்சி வரவேற்கத்தக்கதே. செந்தில்குமார், நியூஸ் 7 தமிழ், மேட்டுப்பாளையம்.